பாக்குற? உட்காரு. இந்த ஆட்டத்துல நான் புலி, நீ ஆடு. முடிஞ்சா என்கிட்ட இருந்து நீ தப்பிச்சு போ. என்னப்பா நீ கவனமா விளையாட வேண்டாமா? இந்த ஆட்டத்துக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைச்சிட்டியா? நிறைய சம்பந்தம் இருக்கு. நாம எல்லாருமே சில சமயம் ஆடா இருக்கும், சில சமயம் புலியா இருக்கும். நான் சொல்றது புரியலையா? நம்மளை விட சக்தி படைச்சவங்க கிட்ட நாம ஆடா இருந்து வெட்டுப்படுறோம். அதே சமயத்துல நம்மளை விட பலவீனமான ஆளுங்களை பார்த்தா புலியா இருந்து அவங்கள வெட்டிடுறோம். காய நகத்துப்பா. என்னப்பா நீ இப்போ சுதாரிச்சுக்காம கோட்டை விட்டுட்டிய? சரி சரி, ரொம்ப மனவேதனையில இருக்கான்னு நினைக்கிறேன். கவலைப்படாத. உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். உன்னை விட்டு ஒரு உறவு அருந்து போகும். அதே சமயம் உன்கிட்ட புதுசா ஒரு உறவு வந்து சேரும். ஐயா, யார் நீங்க? திடீர்னு வந்தீங்க, விளையாட கூப்பிட்டீங்க. சரி, ஏதோ விளையாடத்தான் கூப்பிடுறீங்கன்னு பார்த்தா இப்படி விபரீதமா ஒரு விஷயத்த சொல்றீங்களே. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லக்கூடாதா? வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறது எளிதான விஷயம் இல்ல தம்பி. நாங்கெல்லாம் வாழ்க்கையை புரிஞ்சுக்கத்தான் போராடிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் ஆண்டவன் செயல். அவன் உனக்கு எப்போ புரிய வைக்கணும்னு நினைக்கிறானோ அப்போ கண்டிப்பா புரிய வைப்பான். இப்போ நீ செய்ய வேண்டிய ஒரு விஷயத்த சொல்றேன், கேட்டுக்க. உன்னோட எந்த உறவு ரொம்ப கஷ்டப்படுதோ அந்த உறவை அழைச்சிக்கிட்டு வந்து இந்த ஆண்டவனோட சன்னிதானத்துல உட்கார வை. அப்படி உட்கார வச்சன்னா உன் வாழ்க்கையில நல்லது நடக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு இந்த அளவு விளையாடினது போதும். இன்னொரு நாள் நாம ஆட்டத்தை தொடருவோம். ஓம் நம சிவாய. ஏய், உனக்கு கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே இல்லையா? துளசி தவிர என் வாழ்க்கையில வேற எவ்வளவு இல்லைன்னு உன்கிட்ட 1000 தடவை சொல்லியாச்சு. சும்மா சும்மா ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டே இருக்க. இதுக்கு மேல எவ்வளவு தடவை நீ ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலும் நான் வரவே மாட்டேன். இதான் கடைசி தடவை. உனக்கு என்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லி தொலை. ஏன் இப்படி வந்த உடனே புரிஞ்சு தள்ளுற? நான் என்ன பேச வந்தேங்கிறதே மறந்தே போயிட்டேன். உனக்கு மறுபடியும் ஞாபகம் வர வரைக்கும் என்னால காத்துட்டு இருக்க முடியாது. நான் வரேன். என்ன பிரசனா, பழசெல்லாம் மறந்து போச்சா? நீ துளசிய தொலைச்சிட்டு தேடினப்ப செல்வா கிட்டதான் துளசி இருக்கான்னு கண்டுபிடிச்சு சொன்னதே நான் தான். அவ்வளோ பெரிய உதவி செஞ்ச என்கிட்ட ஒரு 5 நிமிஷம் கூட உன்னால பேச முடியல. என்ன அன்னைக்கு செஞ்சத இன்னைக்கு சொல்லி காட்டுறியா? அந்த மாதிரி நீ நடந்துக்கிற, நான் என்ன பண்ண முடியும்? சரி, உனக்கு என்ன வேணும் சொல்லு. யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்த சொல்ல போறேன். என்ன? உலகம் சீக்கிரம் அழிய போகுது. டச்சி, விளையாடாத. நான் ஒன்னும் விளையாடல, நான் சீரியஸா தான் சொல்றேன். நடக்கவே நடக்காத விஷயம் நடந்துச்சுன்னா அப்ப உலகம் அழிய போகுதுன்னு தானே அர்த்தம். நீ எதை பத்தி சொல்ற? எங்க அம்மா எப்பவுமே துளசி கிட்ட உன்னை பத்தி தப்பு தப்பா தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப என்னடானா உன்னை பத்தி ரொம்ப பெருமையாவும் ரொம்ப நல்ல விதமாவும் சொல்லிட்டு இருக்காங்களே. உங்க அம்மா என்ன பத்தி சப்போர்ட் பண்ணி துளசி கிட்ட பேசினாங்களா? என்ன என்ன சொன்னாங்க? துளசி கிட்ட என்ன பத்தி உங்க அம்மா என்ன சொன்னாங்க சொல்லு. உன் ஆர்வத்தை பார்த்தா இந்த விஷயத்தை நீ ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி இருக்கு. இது என்ன வளர, இதெல்லாம் யாராச்சும் எதிர்பார்க்க முடியுமா? இன்னும் சொல்ல போனா நீ இந்த மாதிரி சொன்ன விஷயத்த என்னால நம்பவே முடியல. இருந்தாலும் உங்க அம்மா என்னை பத்தி நல்லபடியா துளசி கிட்ட சொல்லியிருக்காங்கன்னா அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமே தான் ஒரு ஆர்வம் தான். என்ன சொன்னாங்க கலைவாணி? துளசி மேல நீ ரொம்ப பைத்தியமா இருக்கன்னு சொன்னாங்க. அதனால துளசி நீ போய் பிரசன்னா கூட வாழுன்னு சொன்னாங்க.
கேட்கறதுக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பரவாயில்ல, அந்த துளசி தான் என்ன புரிஞ்சுக்கலனாலும் உங்க அம்மாவை என்ன புரிஞ்சுக்கிட்டாங்களே, அது போதும். அதை நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. இந்த என்னோட துளசியோட சேர்ந்து வாழணும்னு அந்த நியாயமான ஆசையை ஆண்டவன் புரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ அழகா காயை நவுத்துறாரு பாத்தியா? பிரசன்னா, இது ஆண்டவன் நகர்த்துற காயா இல்ல நீ நகர்த்துற காயா? ம்? என்ன உளர்ற? நான் உளரல பிரசன்னா, என் மனசுல பட்டது சொல்றேன். எனக்கு என்னமோ இதெல்லாம் யதார்த்தமா நடக்கிற மாதிரி தெரியல. ஏற்கனவே திட்டம் போட்டு நடத்துற மாதிரி தெரியுது. ச்சே, சும்மா திட்டம் போட்டு இதெல்லாம் திட்டம் போட்டு செய்யற ஒரு விஷயம் என்ன? துளசியோட சேர்ந்து வாழணுங்கிறது என்னோட நியாயமான ஒரு ஆசை. அதை கடவுளா புரிஞ்சுக்கிட்டு பார், கடவுளோட செயலை சந்தேகப்படாத, புரிஞ்சுதா? அது எப்படி பிரசன்னா? கடவுள் உன்னோட ஆசைக்கு ஆதரவா இருக்காரு, என்னோட ஆசைய கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. அது எப்படி? அது அப்படிதான் அது. சரி, உன்னோட ஆசை என்னன்னு சொல்லு. அது என்னால நிறைவேற்றி வைக்க முடியுமா நான் பாக்குறேன். என்னால முடிஞ்சது நான் பண்றேன். என்ன கிண்டல் பண்றியா? எனக்கு இருக்கிற ஒரே ஆசை உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது தான். அதுக்கு உன்னால ஹெல்ப் பண்ண முடியும். என்ன ஹெல்ப் பண்றியா? உன்னோட ஒரே ஆசை ஒத்து வராத ஆசையா இருக்கு. பின்ன நீயே யோசிச்சு பாரு. உன்னோட இந்த ஒரு ஆசை நிறைவேறணுங்கிறதுக்காக நான் காலம் முழுக்க கஷ்டப்பட்டு இருக்க முடியுமா? பிரசன்னா, நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் உன்னை காலம் பூரா சந்தோஷமா வச்சுப்பேன். நீ என்ன காலம் முழுக்க சந்தோஷமா தான் வச்சுப்ப. ஆனா என்னால உன் கூட சந்தோஷமா வாழ முடியாது. இதோ இப்ப பார்த்தல, இங்க வந்து ஒரு 2 நிமிஷம் உன் கூட பேசுறதுக்குள்ள எப்படா இங்க இருந்து கிளம்புன்னு தானே நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்பேற்பட்ட நான் எப்படி காலம் முழுக்க உன்னோட சந்தோஷமா வாழ முடியும்? சான்ஸே இல்லை. எனிவே, கூப்பிட்டு சொன்ன விஷயத்துக்கு ரொம்ப நன்றி. பாட்டா? செல்லக்குட்டி, புது வீடு பிடிச்சிருக்கா? இங்க உனக்கு விளையாட நிறைய பேர் இருக்காங்க. நான் உன்னை நல்லா பாத்துப்பேன். நான் உனக்கு நிறைய டிஃப்ரெண்டா சாப்பாடு வாங்கி தருவேன். அப்புறம் பிஸ்கட், சாக்லேட், நிறைய நீ நான் எல்லாம் சாப்பிடலாம். செல்லக்குட்டி, பட்டுக்குட்டி, பட்டுக்குட்டி. தாமரை, ஐ, பாட்டியா? சாப்பாடு வந்துருச்சு. செல்லுக்குட்டிக்கு பசிக்குதுன்னு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்காங்க. வா 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 வா, வந்து உட்காரு. வா, பாப்பா ரொம்ப நேரமா பசியா இருக்கு. கூட பாப்பா கூட்டி விட்டுற. தாமரை, முதல்ல நீ சாப்பிடுமா. ஐயே, நீ என்ன லூசா? பாப்பா சாப்பிடாம பசியோட இருக்கு, நீ என்ன சாப்பிட சொல்ற? முதல்ல சாப்பாடு கொடு. தாமரை, சொன்னா புரிஞ்சுக்கமா. குழந்தை எல்லாம் சாப்பிடுறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். நீ இப்ப சாப்பிடுமா. அதனாலதான் என் பாப்பா சாப்பிடவே இல்லையா? சரி 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 சரி, இரு அம்மா சாப்பிட்டு வரேன். சரி, நீயே ஊட்டி விடு. அம்மாக்கு சாப்பாடு ஊட்டி விட போறாங்க. அச்சு குட்டி. உனக்கு சேர்த்து நானே சாப்பிடுறேன். வைதேகி, இவ எப்ப வந்தா? பாப்பா வந்திருக்கு. இப்பதாங்க மாப்பிள்ள வந்து விட்டுட்டு போனாரு. அப்படியா? ஆமாங்க, பப்பு குட்டி. மாப்பிள்ள இவளை பார்க்குக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. ஆ. அங்க இவ ஏதோ ஒரு குழந்தைய பார்த்து. என்ன வைதேகி இதெல்லாம்? இவ்வளவு நடந்திருக்கு. மாப்பிள்ள நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. நம்மள கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தாங்க அவர் சொல்லல. தாமரை கொஞ்ச நாளைக்கு நம்ம கூட இருந்தான்னா அவளுக்கும் ஒரு மாற்றமா இருக்கும்னு சொன்னாருங்க. பாவம், அவங்களும் தான் என்ன பண்ணுவாங்க. மருமக வீட்டுக்கு உபயோகமா இருக்கணும் தானே மாப்பிள்ளை வீட்டில் நினைப்பாங்க. ஆனா நம்ம பொண்ணு சுயநினைவோடு இருக்கும்போதே மாப்பிள்ளை கிட்ட எப்போ பார்த்தாலும் தகராறு பண்ணிட்டு இருப்பேன். இப்போ சுயநினைவும் இல்லாம போச்சு. இவளோட கஷ்டப்படணும்னு அவருக்கு என்ன தலைவிதியா? பெத்த கடமைக்கு நாம தான் பார்த்துக்கணும். ஏங்க இவ்வளவு விரக்தியா பேசுறீங்க? விரக்தியா ஒன்றும் பேசல, யதார்த்தத்தை சொன்னேன், அவ்வளவுதான். சரி, அதை விடுங்க. திடீர்னு சொல்லாம கொள்ளாம எங்க போயிட்டீங்க? கோயிலுக்கு போயிட்டு வரேன். கோயிலுக்கா? திடீர்னு சாமி கும்பிடணுங்கிற ஞானோதயம் உங்களுக்கு எப்படிங்க வந்துச்சு? நான் ஒன்றும் சாமி கும்பிட போகல. அங்கே போய் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துட்டு வரலாம்னு நினச்சி தான் போனேன். ஆனால் அங்கேயும் சித்தர் மாதிரி ஒருத்தர் வந்து என் நிம்மதியை கெடுத்துட்டாரு. என்ன சொல்றீங்க? ஆமாம் வைதேகி, கோயிலில்
சம்பந்தமே இல்லாம திடீர்னு சித்தர் மாதிரி ஒருத்தர் வந்து என்கிட்ட பேச்சு கொடுத்தாரு. பார்க்கறதுக்கு சித்தர் மாதிரி தான் இருந்தாரு. உனக்கு ஒரு உறவு வந்து சேரப்போகுது, ஒரு உறவு அருந்து போக போகுதுன்னு பூடகமா சொன்னாரு. எனக்கு அவர் சொன்னதெல்லாம் எதுவுமே ஒண்ணுமே புரியல. போக போக நீயே புரிஞ்சுப்ப அப்படின்னு வேற சொல்லிட்டு போயிட்டாரு. சித்தர்கள் வாக்கு பலிக்கும்னு சொல்லுவாங்க. எந்த உறவு வந்து சேர போகுது, எந்த உறவு அருந்து போக போகுதுன்னு தெரியலையேங்க. வேற எதுவும் சொன்னாரா? கோயில் சன்னதியில உன் உறவை அமரச் செய்யின்னு சொன்னாரு. எனக்கு என்னவோ அவர் தாமரைய மனசுல வச்சுட்டு தான் சொல்லியிருப்பாரோன்னு தோணுச்சு. நீ எதுக்கும் ஒரு தடவை தாமரை அந்த கோயிலுக்கு அழைச்சிட்டு போயேன். இன்னைக்கே கூட்டிட்டு போறேங்க. ஆமா குட்டி. அப்படி கோயிலுக்கு போயிட்டு வந்தா நிச்சயமா ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் பாருங்களேன். வேணாம் வைதேகி, போதும். எதையுமே எதிர்பார்த்து செய்யாத. நாம நல்லதை எதிர்பார்த்தா கடைசியில எல்லாமே கெட்டதா தான் நடக்குது. எதிர்பார்த்து ஏமாந்து போறதை விட எதையுமே எதிர்பார்க்காம நாம நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போம். அது மூலமா சின்னதா ஒரு நல்லது நடந்தா கூட அது நமக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன் பாப்பா, என்னோட பாப்பா, சின்ன பாப்பா, சின்ன பாப்பா, தங்க பாப்பா, என்னோட பாப்பா, என்னோட பாப்பா, என்னோட பாப்பா. முத்த கொடு, முத்த கொடு. எப்பயாவது தான் நான் கோயிலுக்கு வருவேன். அதுவும் யாராச்சும் கூட்டிகிட்டு வந்தால் தான் வருவேன். இன்றைக்கி தான் முதல் தடவையாக நானாக வந்திருக்கேன். ஏன்னா நான் இன்றைக்கி ஒரு நல்ல காரியத்தை பண்ண போகிறேன். தாமரை கிட்ட குழந்தைய ஒப்படைக்க போகிறேன். இதுக்கு மேலே ஒரு நல்ல சந்தர்ப்பத்துக்காக என்னால் காத்துட்டு இருக்க முடியாது. இன்றைக்கே எப்படியாவது தாமரை கிட்ட குழந்தை கொடுத்துடணுங்கிற முடிவோடு வந்திருக்கேன். நான் நினைக்கிறது நல்ல விஷயமா இருந்தால் அதை நீ தான் நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும். வா, சாமியை நல்லா கும்பிட்டுக்கோ. தாமரை, நீ இங்கேயே உட்காந்துரு, நான் சாமி கும்பிட்டுட்டு வரேன். நானும் வரேன். பிரகாரம் எல்லாம் சுத்தணும், உனக்கு கால் வலிக்கும். நீ இங்கேயே உட்காரு, நான் சீக்கிரம் வந்துடுறேன். நீ சீக்கிரம் வந்துடுறியா? நான் வந்துடுறேன், நீ எங்கேயும் போகாம இங்கேயே உட்காரு. அம்மா வர வரைக்கும் எங்கேயும் போக கூடாது, இங்கேயே இருக்கணும். என்ன? நான் அவங்கள தேடி போகிறதுக்குள்ள அவங்களே என்னை தேடி வரும்படி பண்ணிட்டேன். ரொம்ப நன்றி. ஹாய் குழந்தை. ஹாய் பாப்பு குட்டி. இந்த குழந்தை வேணுமா? எனக்கு கொடுப்பியா? பத்திரமா பார்த்துப்பியா? நல்லா பத்திரமா பார்த்துப்பேன். தா. ஐயோ குழந்தை வந்துருச்சு. செல்ல குட்டி, இனிமே நீ என் கூட தான் இருக்கணும். நீ ஏன் குழந்தை, நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. செல்ல குட்டி, அம்மா குட்டி. போயிட்டான். செல்ல குட்டி, பப்பு குட்டி, செல்ல குட்டி.
யாருது இந்த குழந்தை? ஏன் குழந்தை? உன் குழந்தையா? 2 நிமிஷம் உன்னை விட்டுட்டு போனா ஏதாவது ஒரு வம்பு எடுத்து வச்சிடறேன். குடு இப்படி. ஐயோ ஏன் குடு குழந்தை? குழந்தைய. யாருது என்னன்னு கேட்டு ஐயோ கொடுத்துருவோம். ஏன் குழந்தை? யார் குழந்தைன்னு தெரியலையே. பச்சை குழந்தை. யார்கிட்டயே வாங்கிட்டு வந்த? ஏன் குழந்தை இது? நான் என்ன தானே உன் குழந்தை? ஐயோ கடவுளே. ஐயோ, இது யார்கிட்ட என் வாங்குனதுன்னு தெரியலையே. ஏமா என் இங்க யாரும் குழந்தைய காணோம்னு தேடினாங்களாமா? இல்லைங்க அப்படி யாரும் குழந்தைய தேடின மாதிரி இல்ல. அத சொல்றேன்ல ஏன் குழந்தை? நீ பேசாம இரு. ஏமா குழந்தைய காணோம்னு யாராவது தேடினாங்களாமா? இல்லம்மா யாரும் தேடி வரல. இந்த குழந்தை யாருதுன்னு தெரியலையே. தாமரை. என் குழந்தை குடு. ஏமா இங்க குழந்தைய காணோம்னு யாராவது தேடினாங்களா? இல்லம்மா அப்படி யாரும் தேடலையே. நீ ஏதாவது பாத்தியாமா? யாராவது குழந்தைய தேடினாங்களா? என் குழந்தைய குடு. யார்கிட்ட வாங்கின குழந்தைய? கோவில்ல வாங்கல யாருமே அது இல்லைன்னு ஏன் குழந்தை? சொல்றாங்களே. என் சாமி. குழந்தை. என்னம்மா இந்த குழந்தை கோவில்ல கிடைச்சது. யாரோட குழந்தைமா? அதுதாங்க என் தெரியல. குழந்தை என் குழந்தை. உன் குழந்தைலாம் இல்ல, சும்மா இரு. குழந்தைய என்ன பண்றது? பச்சை குழந்தை. சாமி நாங்க இந்த குழந்தைய வீட்டுக்கு எடுத்துட்டு போறோம். குழந்தைய என்ன பண்ண போறீங்கம்மா? அதான் சாமி, பச்சை குழந்தை யார்கிட்ட கொடுக்கறது? நாங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறோம். இங்க இருந்து 2 தெரு தள்ளி தான் இருக்கு எங்க வீடு. அட்ரஸ் கொடுத்துட்டு போறேன். யாராவது குழந்தைய தேடி வந்தாங்கன்னா வந்து வாங்கிக்க சொல்லுங்க. சரிம்மா, அட்ரஸ் சொல்லுங்கம்மா. நம்பர் 28. ஒரு நிமிஷம். சொல்லுங்க. 28 பொன்னியம்மன் கோவில் தெரு, வளசரவாக்கம். இதான் எங்க அட்ரஸ். குழந்தைய நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம். யார் கேட்டாலும் வந்து வாங்கி. சரிம்மா, சொல்றேம்மா, சரி. கண்டிப்பா சொல்றேம்மா. கடவுளே. வா வீட்டுக்கு போலாம். ஐயோ ஆமாமா பாப்பாக்கு பசிக்கும் வா போலாம். வாடி. கிட்ட நல்லா பேசு. வீட்டுக்கு வந்துரு. நல்ல காரியத்துக்கு உன் துணை எப்பவுமே இருக்கும்னு சொல்லுவாங்க. அதை நான் இன்னைக்கு தான் நேர்லயே பார்த்தேன். நீ செஞ்ச இந்த உதவிக்கு ரொம்ப நன்றி. அந்த குழந்தைய எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா வாழவே அது போதும். வைதேகி, என்னது கோயிலுக்கு போயிட்டு கையில குழந்தையோட வர? யார் குழந்தை? அதை ஏன் கேக்குறீங்க? தாமரைய கோவில்ல உட்கார வச்சுட்டு கோவில் பிரகாரத்தை சுத்தி வந்தேன் பாருங்க. வந்து பாக்குறேன் தாமரை மடியில இந்த குழந்தை இருந்துச்சு. என்னடி இது? ஏதோ மாயாஜால கதையை கேக்குற மாதிரில இருக்கு. எனக்கும் அப்படிதாங்க தோணுச்சு. ஆனா நடந்த உண்மையை நம்பாம இருக்க முடியுமா? சரி, அக்கம் பக்கத்துல யாராவது குழந்தைய காணோம் அது இதுன்னு தேடுவாங்கல்ல, என்ன எதுன்னு விசாரிச்சு பாத்தியா?